வணக்கம் சிங்கப்பூர். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சிங்கப்பூரில் வந்து நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகலான்னு போனோம். பிரதர் நீங்கள் நம்பால் பில்லு பே பண்ணாத போயிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய ஹோட்டல்லாம் இங்கே வந்து ரொம்ப அன்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு மாதம் இங்கேயே தங்கிட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. எந்த ஹோட்டலா சொல்ல மாட்டோம். இல்லை, அதுக்கப்புறம் ஷோக்கு 2 டிக்கெட் கேட்டாங்க. அப்புறம் யோசித்தேன், பே பண்ணிட்டு வந்துடலாம் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். யாருமே பயப்பட வேண்டாம். ஏன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இந்த அவார்டு வந்து பின்னாடி இருந்தே நாங்கள் பண்ணிவிடுவோம், நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகே, சும்மா மைக் டெஸ்ட்டுக்காக அதெல்லாம் பண்ணோம். ஸோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. நல்ல ட்ரெஸ்லாம் மேக்கப்லாம் போட்டு சிங்கப்பூர் கேர்ள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. மூஞ்சி கழுவினா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. சார் தப்பாக நினச்சிக்காது. இல்லை கோச்சிக்க வேண்டாம், யாரும் கோச்சிக்க வேண்டாம். பாவம் நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் அவங்கள பற்றி பேசும்போது வெறும் பசங்க மட்டும் தானே கை தட்டினீங்க. இதுலேருந்து தெரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, சைமா 2016 சிங்கப்பூரில் நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மெயினாக ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த ஷோ நான் மட்டும் இல்லை, என் கூட வந்து என்னுடைய நண்பர் அவரோட கெரியரை வந்து ஸ்டேஜில் இருந்து ஆரம்பித்து இப்போ அவருக்கும் தனியாக ஒரு இடத்த வந்து தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் பிடிச்சிருக்காரு காமெடியில். ஸோ லெட்ஸ் வெல்கம் சதீஷ். ப்ளீஸ் கிவ் a big hand to சதீஷ். தேங்க்யூ ப்ரோ இந்த இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் நைட், அதாவது ஒரு ஹோஸ்ட் பண்ணுறவரா. ஏன்பா நான் இருக்கும்போது ஏன்பா இப்படிலாம் பேசுகிறேன்? நான் என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நான் சொன்னேன்? எனக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இல்லையே. நீங்கள் சிங்கப்பூருக்குலாம் ஒரு அளவு சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வரதுக்கு முன்னாடி இந்த கோட் எங்கே வாங்கினீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போது ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு மைக் இருக்கோ இல்லையோ கோட் கண்டிப்பாக தேவைப்படுது. இது எப்படின்னா வடபழனியில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டான். அது என்னென்னா அவார்டு ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கான கோட் அப்படின்னு வச்சுட்டு கேட்குறேன், இது என்ன அவார்டு ஃபங்க்ஷன், இதை போட்டு போங்க, அது என்னது அதை போட்டு போங்கன்னு சொல்லிட்டு இது பயங்கர ஹிட் வேறு ஆயிடுச்சு. இப்போ அந்த அது மட்டும் இல்லை, இனி நிறைய பேர் வரவங்களாம் அந்த கடையில் தான் வாங்கிருக்காங்க. ஆமாம்மா, அங்கே வடபழனிலேருந்து தான் பாதி இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ வேறு என்னெல்லாம் வேணும்? ஹோஸ்ட் பண்ண வேறு என்ன வேணும்னா பேமெண்ட் வேணும், அது ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அதான் ஹோஸ்ட் பண்ண வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துச்சா? வந்துச்சு உங்களுக்கு வந்துச்சு இல்லை? ஓகே அப்போ தைரியமாக பேசலாம். வந்து கேட்டாங்க சைமாலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க நான் ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னேன். ஏன் அப்படின்னாங்க, இல்லை எனக்கு ஹோஸ்ட் பண்ண தெரியாது அப்படின்னேன். உனக்கு நடிக்க கூட தான் தெரியாது, நடிக்கலையா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க. அது கேட்டவுடனே ஓகே கரெக்டாக கேட்குறாங்களே, லாஜிக்காக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஓகே ஹோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். வெரி நைஸ். அப்புறம் எங்கன்னு கேட்டேன், சிங்கப்பூர்னாங்க. அப்புறம் என்ன வேறு என்ன, ஸோ கன்ஃபார்மா ஓகே நல்ல டைம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு த அவார்ட். இந்த வந்து மேலே ஏறி அவார்டு வாங்குறதுலாம் வந்து செகண்டரி தான். ஒவ்வொருத்தரும் வரும்போது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும், ஏன்னா இந்த அவார்டு போகிற பக்கம் பார்த்தா நாளைக்கு தான் முடியும். ஸோ அதனால் உங்கள் எனர்ஜி லெவலை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த அவார்ட். அங்கே போய் நம்ம போடியம்க்கு. ஓகே என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம், பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் த நைட். அது முன்னாடி வந்து குட்டி ப்ரேயர் பண்ணிடலாமா? யா கடவுளே, இன்றைக்கி சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கள் மேலே கோவம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துங்க. இதுக்கு மேலே இந்த டிவியில் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. அவங்களாம் டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணாமல் நீங்களும் அதை பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். இந்த ப்ரேயர் எங்களுக்காக இல்லை, உங்களுக்காக தான். அண்டு டிவியில் இருக்கவங்களுக்கு ஓகே, பட் நீங்கள் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருக்கவே ட்ரை பண்ணுறோம். தமிழ் தெரிஞ்சவங்க வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ, தமிழ் தெரியாதவங்க தயவுசெய்து இன்னும் சந்தோஷப்படுங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் பிரயோஜனமாக எதுவுமே பேசலை. நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணல, ஸோ தைரியமாக இருக்கலாம் தமிழ் தெரியாதவங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் த நைட், ஹங்கமா பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல். அந்த சிங்கர் அவார்டு நம்ம கொடுக்கறத விட அதுக்கு நம்ம ஒரு சிங்கரே கூட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஐ மீன் அதை இது சொல்கிறதுக்கே நாங்கள் ஒருத்தரை கூட்டு வந்திருக்கோம். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து வாசிம் அக்ரம் ஃபேஸு, வாசிம் கான் வாய்ஸு. இப்போ யாருன்றது கூப்பிட்றேன் பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். வாங்க தன்யா. உன்னை கட்டி வச்சு உதப்ப, அது இவங்க பண்ணதான். சில டைம் இந்த வினு சக்கரவர்த்தி சாருக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்க தான் டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணோன்னா எங்க லைட்டாக சிரிங்களேன். மிர்ச்சி சிவாக்கும் சதீஷுக்கும் ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஐம் கோன் சிங் மிர்ச்சி சிவாவோட ஒரு தமிழ் படம்ங்கிற ஒரு படத்தில் வந்த அவரோட ஓப்பனிங் சாங்கில் வச்சு அவருக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ கொடுக்கலாம்.
So why don't you both come up on stage and give us a nice entry? இங்க திரும்புங்க, நான் சொல்றேன் அப்ப திரும்புங்க. ஓகே, நீங்களும் திரும்பிக்கங்க. எல்லாருக்கும் தெரியும்ல, விடுபடாதீங்க ப்ளீஸ். பச்சை பாட்டு வரல அவ்வளோதானா? ஆமா, இந்த லைனுக்கு தான் இவ்வளவு திரும்ப சொன்னே நீ. இதுக்கு மேல பண்ணா பச்சை பச்சையா அவங்க திட்டுவாங்க. Thank you so much. Thank you all for having me here. இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக we request Bhojpuri superstar Ravi Kishan and Peter Hines. Please give a big hand to our presenters. Welcome Singapore. Hi, good evening. Namaskaram. Is the award for Hangama Best Playback Singer Female Malayalam. Saima for Hangama Playback Singer Female Malayalam goes to Baby Shreya. നമസ്കാരം സിംഗപ്പൂർ. നമ്മളുടെ ശ്രേയക്കുട്ടിക്ക് നല്ലൊരു കൈഡി അങ്ങ് കൊടുത്തേ. ஏமா ரெஸ்ட் ரூம் மாமா, மாமா. Satish, hi. What a wonderful audience. Look at the fantastic numbers here, right? നമ്പർ വേണമാ? എൻ ഫോൺ നമ്പർ വേണമാ? അയ്യോ, എനിക്ക് നമ്പർ വേണ്ട സതീഷിന്റെ. എനിക്ക് റെസ്റ്റ് റൂമിലും പോകണ്ട. എനിക്ക് വളരെ അടുത്ത ഒരു കൂട്ടുകാരിയാണ് എന്റെ കൂടെ ഇവിടെ നിൽക്കുന്നത്. ശ്രേയക്കുട്ടി തെരിയുമോ? അറിയുമോ ഈ കൊച്ചിനെ? ഞാൻ പറഞ്ഞു തരാം. ശ്രേയക്കുട്ടി தெரியுமா? அது மட்டும் தான் புரிஞ்சது. അതാണ് മലയാളത്തിന്റെ ഒരു മിടുക്ക്. ആർക്കും മനസ്സിലാവില്ല മലയാളി അല്ലെങ്കിൽ. അപ്പൊ ഒരു കാര്യം ചെയ്യാം, ശ്രേയക്കുട്ടി സുഖാണോ? സുഖമാണ്. ഇവിടെ സൈമയില് മോൾക്ക് ഏറ്റവും ബെസ്റ്റ് ഫീമെയിൽ പ്ലേബാക്ക് സിംഗറിനുള്ള അവാർഡ് കിട്ടിയിരിക്കുകയാണ്. അപ്പൊ എന്താ മോൾക്ക് ഇപ്പൊ തോന്നുന്നത്? ഇത്രയും വലിയ സ്റ്റാർസിന് മുമ്പിൽ അക്രോസ് സൗത്ത് ഇന്ത്യയിലെ നമ്മുടെ ഏറ്റവും ഫേവറേറ്റ് താരങ്ങൾ എല്ലാവരും ഉണ്ട് അല്ലേ? അപ്പൊ ഹൗ ഡു യു ഫീൽ? ഐ ആം ഫീലിംഗ് വെരി ഹാപ്പി. പിന്നെ ഈ സ്റ്റേജിൽ നിന്ന് എനിക്ക് ഈ അവാർഡ് വാങ്ങിക്കാൻ പറ്റിയ സൈമയ്ക്ക് എൻ്റെ വലിയ താങ്ക്സ്. പിന്നെ എനിക്ക് ഈ പാട്ട് തന്ന നാദർശാങ്കളോടും വളരെ താങ്ക്സ്. പിന്നെ കുറച്ച് പുറത്തൊക്കെ പോയ ആൾക്കാർ ചോദിക്കും ആരാണ് ഇതിൻ്റെ മ്യൂസിക് ഒക്കെ. അപ്പം ഞാൻ പറയും നാദർശാങ്കളാണെന്ന് പറയുമ്പോൾ എല്ലാവരും ചോദിക്കും നാദർശാങ്കളാണോ? അപ്പൊ നമുക്കൊരു കുറച്ച് കാര്യങ്ങൾ അറിയണം. ഇവിടെയുള്ള ആൾക്കാർ വിചാരിക്കുക ഇത്രയും ചെറിയ കുട്ടി, വെരി സ്മോൾ ഗേൾ അല്ലേ? എത്ര വയസ്സുണ്ട് മോൾക്ക് എന്ന് പറഞ്ഞു കൊടുത്തേ? പെണ്ണുങ്ങൾ 10 ഉള്ളോ? 10 ഉള്ളോ? ഏത് ക്ലാസ്സിലാണ് പഠിക്കുന്നത്? 6th. എത്ര സിനിമയിൽ പാട്ട് പാടിയിട്ടുണ്ട്? 13. 10-year-old girl 13 ഫിലിംസിൽ ഓൾറെഡി പ്ലേ ബാക്ക് സിംഗിങ് ചെയ്ത് കഴിഞ്ഞു. ആൻഡ് അത് മാത്രമല്ല, സൂര്യ ടിവിയുടെ സൂര്യ സിംഗർ എന്ന റിയാലിറ്റി ഷോയിലെ വിന്നർ ആയിരുന്നു ഈ കുട്ടി. ആൻഡ് സൺ ടിവിയിലെ സൺ സിംഗറിലെയും വിന്നറാണ് ശ്രേയ. സോ ഗിവ് ഹർ എ ലൗഡ് റൗണ്ട് ഓഫ് അപ്ലോസ്. മോൾ ഇവിടെ അമർ അക്ബർ ആന്റണി എന്ന സിനിമയിലെ പാട്ടിന് വേണ്ടിയാണ് അവാർഡ് കിട്ടിയിരിക്കുന്നത് അല്ലേ? അപ്പം നമുക്ക് വേണ്ടി ആ പാട്ട് ഒരു കുറച്ച് ലൈൻസ് പാടാമോ? കപ്പിൾ ഓഫ് ലൈൻസ്. ഇവിടെ ഇരിക്കുന്ന ആർക്ക് വേണ്ടിയാ പാടുന്നത്? ഇവിടെ ഇരിക്കുന്ന ആരെയൊക്കെ അറിയാം മോൾക്ക്? ആർക്ക് ഡെഡിക്കേറ്റ് ചെയ്യാം? നോക്കൂ, ആരെങ്കിലും അറിയോ? എല്ലാവരെയും അറിയാം. എല്ലാവർക്കും വേണ്ടി ഡെഡിക്കേറ്റ് ചെയ്യുന്നത്. ഇവിടെ നല്ലൊരു കൈഡി കൊടുക്കും. നമുക്ക് 2 ലൈൻസ് കേൾക്കാം പ്ലീസ് മോളെ. എന്നോ ഞാൻ എൻ്റെ മുറ്റത്തോരറ്റത്ത് പുന്നാരിച്ചൊരു മുല്ല നട്ടു. இந்த பாட்டுக்கு அவார்டு கொடுக்கலனா தான் தப்பு. ப்ளீஸ் கிவ் ஹர் a big hand. ஸ்ரேயாக்குட்டி, அப்படியே தமிழ்ல கூட ஒரு பாட்டு பாடலாமா? மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து ബേബി ശ്രേയ എവരിബഡി. അപ്പോൾ എന്തായാലും മനോഹരമായ ഈ അവാർഡ് ദാന ചടങ്ങ് കോൺഫിഡന്റ് ഗ്രൂപ്പ് അവതരിപ്പിക്കുന്ന ഗോദ്രേജ് ഗോൾഡിലോക്സ് സൈമ 2016-ൽ ദിസ് ഈസ് യുവർ ഫസ്റ്റ് അവാർഡ്. ഇനി വരുന്ന എല്ലാ ഫിലിം അവാർഡ് ദാന ചടങ്ങിലും മോൾക്ക് ഒരു അവാർഡ് ലഭിക്കട്ടെ എന്ന് ഞാൻ ആശംസിക്കുന്നു. കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. ടേക്ക് യുവർ അവാർഡ് മോളെ. And let's say bye to everybody.